ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மார்க்கெட் ஆகஸ்ட் 14ஆம் தேதி சந்தையில் எப்படி முடிவுற்றது, நிஃப்டி எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஒரு முன்னறிவிப்பு. நேற்று நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமக்கு மாலை 5 மணிக்கு நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார் வைக்க போகிறோம். இதுக்கு நம்மளுடைய கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணவங்க எல்லாத்துக்கும் மெயிலில் உங்களுக்கு லிங்க் வரும். அது போக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் தருவோம். அதில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில், அதாவது அடிப்படை கண்ணோட்டத்தில் இதை பார்க்க வேணும். நீங்கள் வரைபடத்தில் நீங்கள் லெவல்ஸ் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வேறு மாதிரி நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. இங்கே ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி எப்படி மார்க் பண்ணலாம், ஏன் மார்க் பண்ணுறோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னுடைய கணித ஆசிரியருக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருப்பேன். எப்படி அப்படின்னா, எனக்கு 9th ஸ்டாண்டர்ட் வரை, அதாவது 8th வரை நான் மேக்ஸில் ஒரு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன். ஆவரேஜ் ஒரு 35 அந்த மாதிரி தான். ஜஸ்ட் பாஸ், எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒரு மார்க் 2 மார்க் வாங்கி பாஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம இருந்திருப்போம். ஆனால் 9th எனக்கு ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸை என்னன்னு புரிய வச்சார். அதாவது எல்லாரும் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. ஃபார்முலாவில் கொண்டு போய் நீங்கள் அந்த மென்ஷன் பண்ணால் போதும், அந்த இன்புட்ஸ் கொடுத்தா போதும், ஆன்சர் வந்துடும். ஆனால் அது ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது. ஆனால் அந்த ஆசிரியர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஃபார்முலா எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அது கொடுக்குற இன்புட்ஸ் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது வர ஒரு கணிதம் எனக்கு புரியாத புதிராகவும் பிடிக்காத ஒன்றாக இருந்தது. அதற்கப்புறம் அது ஒரு பிடிக்கிற ஒரு விஷயமா மாறிச்சு. அது எதனால அப்படின்னா, அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால. இப்ப ட்ரேடிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஏன் எதுக்கு பண்றோன்னே தெரியாம ட்ரேட் பண்ணுவீங்க. அதற்கு ஒரு காரணமே இருக்காது. வந்தா மழை, போனா கூந்தல் அப்படிங்கிற கணக்குல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப ஏன் பண்றோம், ஒரு சில காரணங்கள் தெரிந்து பண்ணோம் அப்படின்னா அதற்கு இருக்கும். அப்போ அந்த கணிதத்தின் மூலியமா நம்ம எப்படி பார்க்கிறோம், எதற்காக பார்க்கிறோம் அப்படிங்கிற விளக்கம் இருக்கும். இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இணைய வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அதனால் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் உங்கள் கால நேரம் விரயமாகும். தெரியாத விஷயமா இருந்தால் நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கலாம். அதனால் உங்களுடைய விருப்பம்தான். அதனால் கூகுள் ஃபார்ம் தரேன், அதில் ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நாளை தினம் சுதந்திர தினத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். அந்த மாற்றம் சிறப்பானதாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கைக்கு உதவுவதாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதில் நம்ம உங்களுக்கு மெயிலில் தான் லிங்க் ஃபார்வேர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் தருவோம். விருப்பப்பட்டால் நீங்கள் இணையலாம். கண்டிப்பாக இணையணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதில் இருந்து சில அப்டேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. அதை எதிர்பார்த்து கண்டிப்பாக இணைய வேண்டாம். ஓகே, நம்ம ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7வது ஆண்டை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான். நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி வேற பார்த்தீங்கன்னா புரியலன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக புரியுது, நான் ட்ரேடெல்லாம் எடுக்கிறேன், நான் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறேன், ட்ரேடிங்கே குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு சில பேர் இதை நான் ஆட்டோமேட்டட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாமே மகிழ்ச்சி தருது. நம்மளால ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 7வது ஆண்டு நெருங்கும் போது தான் அதற்குண்டான மாற்றம் தொடங்குவதாகவே நான் உணர்றேன். ஏன்னா 6 வருஷமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம், அது பெருசாவே படல. ஆனா இப்போ சமீப காலமா இது ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் தான் ஒர்க் ஆகுதுன்ட்டு ஒரு விசுவலைசேஷனை உங்களுக்கு காமிக்கும் போது அது புரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அதனால மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று நல்ல ரெஸ்பான்ஸ். இன்னும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, ட்ரேடிங் எடுக்கிறதுக்காக செக்லிஸ்ட் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவே கொடுக்கலாம். அப்போ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கலாம், ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பேன், நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பீங்க. ஸோ இதற்காக ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொள்ளலாம். மாற்றம் இங்கிருந்து நிகழட்டும். இந்த விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வார்த்தையை சொல்லி தான் தொடங்கியிருப்பேன். ஒன்றே செய் நன்றே செய் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒன்று பண்ணால் போதுங்க.
இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்ட்டு இல்லை. ஒன்றுல ப்ராஃபிட் ஒன்று லாஸ் அப்படின்னு பண்ணி கடைசியில் வந்துட்டு பருத்தி மட்டும் குடோன்லேயே இருக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று பண்ணுவோம். மாதத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, லாஸோ ப்ராஃபிட்டோ அது ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணலாம். அப்போ ட்ரேடிங் குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நிதானம் ஆகிடும். வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஃபுல்லாக பதட்டத்தில் இருக்க முடியாது. முதல் மார்க்கெட்டில் முழு நேரம் அமர்ந்து ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணும். இல்லை நான் ஃபுல் டைம் ட்ரேடர் சார், நான் ஃபுல்லாக தான் உட்காந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம், மனசு ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம், நிதி பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிதி பிரச்சனை இருக்கக்கூடாது, குடும்ப பிரச்சனை இருக்கக்கூடாது. வாய்ப்பு இருந்தால் பண்ணணும், பண்ணணுங்கிற கட்டாயம் இருக்கக்கூடாது. இதை தான் ரொம்ப எலிஜிபிள். அதனால் தெரிஞ்சே செய்யுங்க. நிஃப்டியோட ஸ்பாட் அப்படிங்கிறது வந்துட்டு 24,395 முடிஞ்சிருந்தாங்க. நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான் எடுப்போம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம சொல்கிறது எந்த சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ பார்த்தா 24,450 கால் 95 ரூபா, 24,450 புட் 105 ரூபா. இதோட ஆவரேஜ் 95 + 105. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 200 ரூபாய் வரும். டிவைட் பை 2 போட்டால் 100. அதான் காமனிட்டியும் 100. இப்போ இந்த காமனிட்டியும் இங்கே தவறாக நான் மென்ஷன் ஆயிருக்கு 150ன்ட்டு. அது 100 தான். ஒரு திருத்தம், ஒரு பிழை திருத்தம், நான் சரியாக கவனிக்கல. அதனால இது 100. அப்போ 24,450 100 புள்ளிகள் மைனஸ் பண்றோம், 100 புள்ளிகள் பிளஸ் பண்றோம். அப்ப 24,350 காலும் 24,550 புட்டும் வரும். டவுட் நிறைய பேர். எஸ் சார், 350 புட்டு எடுத்துக்கூடாதா, 550 கால் எடுத்துக்க கூடாதா? ஒரு செகண்ட் இதை பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கேள்வி உங்களுக்குள்ள தோணியிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. தோணியிருந்தா அதற்குண்டான விடை இங்க நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது அதனுடைய உண்மை மதிப்புக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கிறோம். அப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ், உண்மை விலை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்போ 24,350 புட் 24,550 கால் அப்படிங்கிறது ஓடிஎம் கால். ஓடிஎம் காலுக்குள்ள எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ அதனால நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூவை கணக்கீடு பண்றோம். இதை நீங்க ஆப்ஷன் செயின்ல கொஞ்சம் விளக்கமாவே பார்க்கலாம். இது ஆப்ஷன் செயின் பாருங்க. இதோட அர்த்தம் பாருங்க. 24,450 நேற்று இருந்தாங்க. நம்ம என்ன எடுத்துக்கணும், 24,350 550 எடுத்துட்டோம். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 200. அதோட அர்த்தம் என்னன்னா, மார்க்கெட் 24,350 24,550 இதற்குள்ள மார்க்கெட் எங்க முடிஞ்சாலும் சரி, இதுல கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். இப்போ மார்க்கெட் 24,400 முடிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பெரி, நான் சொல்றது எக்ஸ்பெரி. 350 கால் 50 ரூபாய் இருப்பாங்க, இவங்க 150 ரூபா இருப்பாங்க. அதாவது இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 200, 350க்கும் 550க்கும். அதை பிரிச்சுக்க போறாங்க. இப்போ இதே மார்க்கெட் வந்துட்டு 24,300 முடிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதுதான் எடுத்திருக்கிறோம். அப்ப 550 புட்டு என்ன பண்ணும்னா 250 ரூபாய் இருக்கும். இவன் 350 கால் 0 ஆயிடும். ஏன்னா அது ஓடிஎம் கால். இதுதான் கான்செப்ட். இதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 24,350 கால் 24,550 புட். இதில் யாரேனும் ஒருவர் 200க்கு மேல இருந்தா, ஒண்ணு மார்க்கெட் 550 புட் வந்து 200க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா 350 கால் என்ன பண்ணும்னா ஓடிஎம் காலா மாறிடுவாங்க. அப்போ இவங்க ஓடிஎம் காலா மாறினாங்க அப்படின்னா 24,350 புட் என்ன ஆயிடும் அப்படின்னா ஐடிஎம்மா மாறிடும். அப்ப என்ன ஆகும், பவர் கிடைச்சிடும். அப்ப 24,350 புட்டுக்கு எப்ப பவர் கிடைக்கும்னா 24,550 புட் 200 ரூபாய்க்கு மேல இருந்தா தான். இவங்க 200 ரூபாய்க்கு கீழே இருக்கிறாங்கன்னா இங்க ஆப்ஷன் செல்லர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, புட் செல்லர் கண்ணை மூடிட்டு 24,350க்கு கீழே இருக்கிற அனைத்து ஸ்ட்ரைக்கையும் கண்ணை மூடிட்டு செல் பண்ணலாம். எப்ப அவங்களுக்கு நஷ்டம் வரும்னா, மார்க்கெட் 24,350க்கு கீழேயும் 24,550 புட் 200க்கு மேல இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. அது வர அவங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் அவங்களுடைய ஸ்டாப் லாஸ். அப்ப இதை கரெக்டா பண்ணா ஆப்ஷன் செல்லர்ஸ் நிறைய வின்னிங் ப்ராபிலிட்டி இருக்கு. ஆப்ஷன் பையருக்கு மட்டும் என்னன்னா எக்ஸ்டென்சிக் வேல்யூ 0 ஆனால அது உடனடியா உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். இது ஆப்ஷன் செல்லருக்கு தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எலிஜிபிள் திங்ஸை வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க.
இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ஏற்கனவே தெரியும் அப்படின்னு பதிவு பண்ணுங்க. இல்லை நம்ம சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதை பற்றி தெரியுது அப்படின்னா இப்போ தான் உங்கள் சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. இங்கே அடிப்படை விஷயமே அடிப்படை கணக்கீடு நம்ம எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்காம ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் லைன் காண்டர் இது அப்படின்ட்டு கேலண்டர் ஸ்ப்ரெட்டுன்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லிடுவாங்க. காலேஜில் போய் உட்காந்துட்டு பண்ணுற விஷயத்த சொல்லிடுவாங்க. நம்மள என்னன்னா 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பெல்லாம் படிக்காம நம்ம போய் காலேஜில் நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு அதை எங்கே எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமே லாஸ் ஆகும். அதனால படிப்படியாக கற்றுக்கோங்க. இப்போ ஒரு கார் ஓட்டி பழகுறோம் அப்படின்னா அந்த கார் ஓட்டுறதுக்கு சில விஷயங்கள் தேவை. அதுபடி நீங்கள் வந்துட்டு கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க 24 350 காலுக்கு 24 450 கால் 95 24 450 புட் நமக்கு வந்து 105. அப்போ அதனால வந்துட்டு 10 ரூபா டிஃப்ரெண்ட்னால இந்த 24 450 நான் கழிச்சிடறேன். அப்போ வந்து 24 350 டு 440க்கு கேப் 90 ரூபாய், 550 டு 440க்கு 110 ரூபாய். அப்போ இதில் டோட்டல் 200. 2 பேர்த்துக்கு தான் போட்டி, 2 லெவல்ஸ், அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சிச்சு. இதில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே 2 இதுதான். ஒன்று ரேஞ்ச் பிரேக் அவுட் இல்லையா யூ10, இந்த 2 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நடந்தது யூ10, நேற்றும் யூ10 தான் நடந்தது, இன்னைக்கு யூ10 தான் நடந்தது. இது முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்போட ஹேண்டில் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்னமோ ஆயிட்டு போகுது, நமக்கு அது பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே 2 தான் நம்ம டேட்டா கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்க, மதியம் வர 200 ரூபாய்க்கு தக்க வைக்க பார்க்குறாங்க. மார்க்கெட் வந்துட்டு 200 ரூபாய்க்கு மேலே இவங்க தக்க வைக்கிறாங்க. இவங்க பாருங்க 90 ரூபாய்க்கு கீழே நின்றுட்டே இருக்காங்க. இவங்க 200 விட்டு கொடுக்குமே, நல்லா பாருங்க, எல்லாமே பெரிய பெரிய கேண்டில்ஸ். உங்களுக்கு இங்கேயும் விட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே 200 விட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே 200 விட்டு கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணல, 90 ரூபாய்க்கு கீழே போகல. அதுக்கப்புறம் இவங்க மேலே போகும்போது இவங்க 90 ரூபாய்க்கு கீழே போகிறாங்க. 90 ரூபாய்க்கு கீழே போகும்போது இங்கே செல்லிங் ப்ரெஷர் வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்கு கவரிங் ஆப்ஷன் செல்லர் கவர் பண்ண விரும்பவே இல்லை. அப்போ இந்த இடத்துல அவங்க இறங்குறாங்க. இங்கே 3 கேண்டில்ல வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே சந்தோஷம் என்ன தெரியுங்களா, நிறைய பேர் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு பகிர்ந்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லை சார், ரொம்ப நாளாக லாஸ் ஆகிட்டு இருந்தேன், இப்போ தான் 2-3 நாளாக ப்ராஃபிட் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. இதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதுதான் யூ10. அப்போ யூ10 என்ன, கரெக்டாக இன்ட்ரென்சிக் வேல்யூவில் அடிச்சிருக்கு. இவன் 200, இதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் நம்ம எடுக்கலை, வெறும் சின்ன கால்குலேஷன் தான். டோட்டல் ரேஞ்ச் எடுத்தோம், யார் தக்க வைக்கிறா, அவ்வளோதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது போக சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, நேற்று கொடுத்த பேரல் ஏரியா அப்படின்னு கொடுத்துருந்தேன். பேரல் ஏரியா 24, மன்னிக்கணும், டேட் மாற்றி வச்சுருந்தேன். இப்போ 13ஆம் தேதியோட டேட்டா. இதில் பேரல் ஏரியா அப்படிங்கிறத பாருங்க. பேரல் ஏரியா 24 358 டு 24 463, இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டே இருந்திருக்காங்க. இங்கே செக் பண்ணி பாருங்க. 24 450 இவங்க பாருங்க, எப்பவுமே மார்க்கெட்டோட லோவை கண்டுபிடிக்கிறதுக்கு புட்டோட ஹை காலோட லோ எடுத்துக்குவோம். புட்டோட ஹை 150 160, காலோட லோ 44. அப்போ இதற்கு உண்டான வித்தியாசம் பார்த்தா 120 புள்ளிகள். அப்போ என்ன அர்த்தம், 24 330 லோ போன மாதிரி. மார்க்கெட்டோட ஹையை கண்டுபிடிக்கிறதுக்கு கால் ஹை மைனஸ் புட்டு லோ. இங்கே பாருங்க, ரெண்டுமே சமமாக இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 24 450 மார்க்கெட் தாண்டலை, அவ்வளோதான் விஷயம். இங்கே பாருங்க, நேற்று மார்க்கெட் வந்துட்டு இப்போ இது மார்க்கெட் லோலேருந்து மேலே வந்தானல்ல, அப்போ இது ஒரு ஹேமர் பேட்டர்ன். 2-3 நாளாக ஹேமர் பேட்டர்னை தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகலாம்ல, போகாமல் தடுத்ததுக்கு காரணமே இவங்க தான். இப்போ பாருங்க, 24 440 இருக்கும்போது கால் விலை 95, புட்டு விலை 105. ஆனால் 24 450 மார்க்கெட் வந்துடும்போது காலோட விலை 89, புட்டோட விலை 88. அப்போ என்ன இருக்கு, டிகே ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல காமன் நமக்கு மீட்டிங் பாயிண்ட் 90 அப்படின்னு இருக்கு, 88 தான் எடுத்துக்கணும். 90 இருக்குன்னா அப்போ டிகே ஆயிருக்கு. அப்போ
24,450 கால் புட் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் ரூ. 100 மேல இருந்தா மட்டும்தான் ரேஞ்ச் கிரியேட் பண்ண முடியும். 2 பேருமே ரூ. 100 கீழ இருக்கிறாங்கன்னா ரேஞ்ச் கிரியேட் பண்ணவே முடியாது. அங்க ஆப்ஷன் செல்லர் சொல்ல டாமினேட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சொல்லிட்டே தான் வரோம். ஸோ இதை உணர்ந்து நீங்க பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கணக்கீடு. அதாவது நிறைய பேர் லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா அது ஏன் கொடுத்தோம் அப்படிங்க இருக்காது. இங்க ஃபுல்லாவே நம்ம விளக்கம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நியூமரிக் எடுத்து தான் நம்ம டேட்டாஸ் எடுக்கிறோம். அந்த டேட்டாஸை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யணும். அடுத்தது அட்டவணை, ஆக்டிவ் கான்ட்ராக்ட். அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எல்லாம் முன்பு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை போட்டு தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நிறைய காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இதை வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்னு. அப்போ என்ன அர்த்தம், கொஞ்சம் விழிப்புணர்வு நம்ம ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதுவே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு விஷயத்திலிருந்து மாற்றி ஆப்ஷன் ட்ரேடிங்கோட அடிப்படையில் பார்க்காம நம்ம வந்துட்டு வரைபடம் மட்டும் பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ நிறைய பேர் வந்து டேன் ஆயிருக்காங்க, கணக்கீட்டின் அடிப்படையில் பார்க்குறாங்கும் போது அது மகிழ்ச்சியே தெரியும். இங்கே 24,300 புட், 350 புட், 400. இது என்னன்னா இந்த 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாம் வருது அப்படின்னாலே நமக்கு ஒரு ரேஞ்ச் பெருசா ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ வேல்யூமோ பில்ட் ஆகாம பக்கத்துல இப்போ நம்ம சிட்டிக்குள்ள போகும்போது ஏதாச்சும் டிராஃபிக்குள்ள மாட்டிட்டோம்னா சீக்கிரம் வர முடியாது. அது போல மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப குறுகிய இடத்துக்குள்ள வேல்யூமும் ஜென்ரேட் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து பெருசா போக ஃபர்ஸ்ட் விரும்பல. ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பயப்படணும். ஆனா இங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் ஜாலியா இருக்கிறாங்க. ஆப்ஷன் செல்லர் ஜாலியா இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு இங்க இடமே கிடையாது. முடிந்த அளவு வர்த்தகத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு நியூமரிக் பேட்டர்ன்ஸோட நீங்க பார்க்க விரும்புங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சிங்கிள் பேஜ் வியூ டெர்மினல்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா நீங்க வாட்ச் லிஸ்ட் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஹைலோ இப்போ நீங்க நிறைய என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் பார்ப்பீங்க. வாட்ச் லிஸ்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுவீங்க. அதோட ஹைலோல தெரியாது. நிறைய எல்டிபி மட்டும் தான் தெரியும். ஆனா அது ஹை லோ கட் பண்ணுதா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த டெர்மினல் பேஜ் வேணும் அப்படின்னா எங்க கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். விருப்பம் இருந்தால் கட்டாயம் இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஏதாச்சும் எளிதா இதை பார்த்ததுமே அதாவது நம்ம சொல்லியிருப்போம் ஐடிஎம் டு ஓடிஎம் காலர் புட் இதை பெர்சன்டேஜ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பெர்சன்டேஜை வச்சு நம்ம ட்ரெண்ட் கண்டினியூட்டி பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு நம்ம விரைவில் ஏற்பாடு செய்ய போறோம். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க, அதுவே மகிழ்ச்சி. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதற்கு உண்டான நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்காக பிரத்யேக ஒரு ஃப்ரீ, அதுவும் தான் நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அது ஃப்ரீயாக இது பண்ணுறோம். ஸோ இது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா நிறைய பேருக்கு மொபைல் ஆப் கிடைச்சதுனால ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் இருந்துச்சு. ஆனால் எப்படி பார்க்கணுன்னே தெரியல. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கறக்கு இது உதவும். நாளைக்கு பங்கேற்கணும் அப்படின்னா அதற்கு கூகுள் ஃபார்ம் தர்றேன், அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் வியூ பேஜ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுக்கு உண்டான கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் நாளைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். அதனால் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் லிங்க் கிடைக்கும். அதனால் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.